வணக்கம். பாஜகவை நம்பி யார் போனாலும் சரி, அவங்கள நடுத்தெருவுல நிப்பாட்டிருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஓபிஎஸ் மிக முக்கியமான ஒரு உதாரணம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, விஜயதரணி எம்எல்ஏ காங்கிரஸில் அவங்க எம்எல்ஏவாக இருந்தாங்க. அவங்களுக்கு சில வாக்குறுதியெல்லாம் கொடுத்து அவங்கள பாஜகவுக்கு வர வச்சுட்டாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ பதவியிலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி பாஜகவுக்கு வந்துட்டாங்க. எம்எல்ஏ பதவியும் போச்சு. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. எம்பி சீட்டு கொடுப்பாங்க. தனக்கு டெல்லியில் தான் மிக முக்கியத்துவமாக இருக்கும். டெல்லியில் நான் கொஞ்சம் அங்கங்கே கோலாச்சணும் அப்படிங்கிற மாதிரி விஜயதரணி நினச்சாங்க. டெல்லி நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை பாஜக கொடுக்கல. சட்டமன்ற தேர்தல் அதுலேயும் இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த இடைத்தேர்தலையும் அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கல. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி இருக்குது. இதில் விஜயதரணிக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த நிர்வாகிகள் பட்டியலெலாம் நேற்று வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் கூட பார்த்திங்கன்னா விஜயதரணிக்கு ஒரு இதே இல்லை. அவங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது, அண்ணாமலை மேடையில் இருக்கும்போதே அவங்க என்ன செஞ்சாங்க, இது மாதிரி நான் கட்சியில் முக்கியத்துவம் தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு வந்தேன். 2 வருஷம் ஆச்சு. அண்ணாமலை என்னை எதுவுமே ஒன்றுமே எனக்கு செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. அண்ணாமலையும் பேசும்போது கூட இல்லை விரைவில் ஒரு நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு முக்கியமான ஒரு பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். வாக்குறுதி கொடுத்தாரு. அண்ணாமலையே இப்போ இல்லையே. மாநில தலைவர் பதவியிலேருந்து அவரையும் தூக்கிட்டாங்க. இப்போ நயினா நாகேந்திரனுக்கும் விஜயதரணிக்கும் கொஞ்சம் க்ளோஸ் தான். ஆனால் அவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவரும் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ விஜயதரணியை கிட்டத்தட்ட நான் 2-3 வருஷமாக இருக்கிறேன், பாஜகவுக்கு ஒன்றுமே எனக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்காம அப்படியே வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கடுப்பில் இருக்காங்க. இப்போ நல்லா தெரியுது, எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது, பாஜகவை நம்பி நம்ம வேறு கட்சியிலேருந்து வந்தாலோ வேறு இடத்துலேருந்து வந்தாலோ நமக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க. நம்மளை எப்படியாவது காலி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாக இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் பாஜகவுக்கு எழுத்து அறிக்கையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாரு. அமிதாப் கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே அவர் கோவப்பட வேண்டியது பாஜக மேலே தான். ஆனால் இந்த கோபம் ரொம்ப லேட்டு. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2017 பார்த்திங்கன்னா அவர் பாஜக ஆதரவு மனநிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறார் ஓபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி கூட நடுவில் கூட நான் பாஜக ஆதரவு மாநிலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்லி விலகிட்டார். அவரும் முதலமைச்சராக இருந்த வரைக்குமே அவருக்கும் சசிகலாவை திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல முடிவெடுத்து பாஜக ஆதரவு மாநிலிருந்து சசிகலாவையும் ஓரங்கட்டினார், ஓபிஎஸ்ஸையும் ஓரங்கட்டினாங்க. அப்புறமா ஓபிஎஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னார்னு தர்மயுத்தம் நடத்தினார். அப்புறமா பிரதமர் மோடி தலையிட்டு அதிமுகவில் திரும்பவும் இவரை சேர்த்தார். சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவரும் கட்சிக்குள்ளே போனார். அப்புறமா துணை முதலமைச்சர், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. எல்லாமே அவர் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் தான். நான் பிரதமர் மோடி சொன்னார், அதனால நான் போய் திரும்ப அதிமுகவில் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவருக்கான ஒரு ஆளுமை என்ன அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. அவர் இது வரைக்குமே ஒரு தேர்தலை சந்தித்தாதான் அவர் ஆளுமை என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் ரெட்டைலை சின்னத்தில் நின்றுகிறாரு. ஆனால் தனியாக தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று இது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கி காட்டியிருக்கிறார். இது பாஜகவுக்கும் ஒரு எச்சரிக்கை தான். இங்கே பாரு, எனக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். அதையும் பாஜக உணர்ந்திருக்கு. அதே போல் டிடிவி தினகரனும் அவருடைய சின்னத்தில் நின்று நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் அவரும் நின்று அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பாஜகவுக்கு எங்களுடைய பலம் தென் மாவட்டங்களில் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க, உணர்த்தியிருக்கிறாங்க. இது அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உணர்த்தியிருக்கிறாங்க. அதே போல் பாஜக மேலிடத்துக்கும் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி வந்தார்ல, அப்போ ஓபிஎஸ் உங்களை சந்திக்கிறது ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி போட்டிருந்தார். ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ்ஸை பாஜக மேலிடம் கண்டுக்கவே இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியுது, சரி இது மாதிரி ஒரு கடிதம் போடுவோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுவோம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி போட்டார். இது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்காங்களே, அவர் கூட 3 எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஐயப்பன் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம ஏன் கெஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. கேட்டு பார்ப்போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிஞ்சுது. ஏன்னா கடைசி வரைக்கும் பாஜக நம்மளை ஆதரிக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இவர் இந்த கடிதத்தை போட்டார். இந்த கடிதம் இது ஓபிஎஸ்க்கு மிக முக்கியமான ஒரு கடிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு கெஞ்சியுமே பாஜக இவரை நம்பலை, பாஜக இவரை கலட்டி விடுது அப்படின்னா இவரை பயன்படுத்திக்கிட்டாங்க. இனிமேல் இவர் நமக்கு தேவை கிடையாது,
இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னா, இவர் ஓபிஎஸ்ஸை வச்சு தான் இவ்வளோ காலகட்டமும் வந்து எடப்பாடி பழனிசாமி செக் வச்சாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸை வச்சு செக் வைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் போல் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், செங்கோட்டையன் மாட்டியிருக்காரு. அதனால் வந்து செங்கோட்டையனை வச்சு நாங்கள் கேம் விளாண்டுக்குவோம், ஓபிஎஸ் எங்களுக்கு தேவை கிடையாது, ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலம் என்ன வேணாலும் ஆகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இது வந்து ஓபிஎஸ்க்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சோன்னே டென்ஷன் ஆகிட்டார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவருக்கு. அவர் வந்து அதிமுக கட்சிக்குள்ளே எனக்கு அதிமுகவில் உரிமை இருக்குது, பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நீதிமன்றத்தை நாட்டுறாரு, தேர்தல் ஆணையத்தை இது பண்ணுறாரு. இப்போது தேர்தல் ஆணையத்தில் ரெட்டைலை சம்மந்தமான ஒரு வழக்கு இருக்குது. இந்த வழக்கில் நமக்கு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கும், ரெட்டைலை சின்னத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. இனிமேல் ரெட்டைலை சின்னமே எடப்பாடி பழனிசாமி தான் போகும். எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக சரண்டர், பாஜக மேலிடத்தோட சரண்டர். என்ன தான் நாங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறோம், ஆனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, பாஜகவில் சில கட்சிகள் கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து அந்த பாஜக கூட கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட டைலாக். ஆனால் உண்மையிலேயே பாஜக அது கூட்டணி கட்சிகளான டிடிவி தினகரன், ஓபிஎஸ், புதிய தமிழன் கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன், இந்த கட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் வந்தால் கூட அவங்கெல்லாம் பாஜக கட்சியோட கூட்டணி கட்சிகள். அதிமுகவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படிங்கும்போது இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, அதிமுக வேட்பாளர்களுக்கோ இல்லை அதிமுக எடப்பாடி பழனிசாமி நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கோ அவங்க வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கட்சி சார்பாக ஓட்டு போடுவாங்களா? எடப்பாடி பழனிசாமி இப்படி பிரித்து பார்த்தா அவங்க வந்து கூட்டணி கட்சியில் இருந்தாலும் நம்ம கூட அவர் கூட்டணியில் இருக்கிறார், அவர் பாஜகவோட தான் கூட்டணியில் இருக்கார், நம்ம கூட அவர் கூட்டணியில் இல்லை, நம்ம ஏன் அவர் நிறுத்துகிற வேட்பாளருக்கு ஓட்டு போடணும், குறிப்பாக ரெட்டைலை சின்னத்துக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இது புரிய மாட்டேங்குது? எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து என்னென்னா, அவர் வந்து பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் கொடுப்பேன், அந்த இப்போ 40 தொகுதி கொடுக்குறாரு அப்படின்னா இந்த 40 தொகுதியிலேருந்து பிரிச்சுக்கங்க, உங்கள் கூட்டணிக்குள்ளே வரவங்களுக்கு பிரித்து நீங்கள் கொடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் பேசுகிறாரு. ஆனால் இது பாஜக தலைமைக்கு நல்லாவே தெரியும், எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் ரூட் விடுவார், எப்படியெல்லாம் பேசுவார், எப்படியெல்லாம் நடந்துக்குவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பாஜகவும் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. தொகுதி உடன்படிக்கையில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்குள்ள பாஜக மேலிடத்துக்கும் கண்டிப்பாக பிரச்சனை பஞ்சாயத்துன்னு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து ஓபிஎஸ்ஸை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஓபிஎஸ் கூட இருக்கிற 3 எம்எல்ஏக்கள் எப்போ வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவருக்குள்ளே சேர்த்துக்குவார். ஆனால் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, ஏன்னா ஓபிஎஸ்ஸை நம்பி வந்துட்டோம், ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க. இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் பேசிட்டாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்பி இருக்காதீங்க, அந்த கட்சியெல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. இப்போ அவங்க விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னம்னா ஓபிஎஸ் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கணும். ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கினான்னா அவருக்கு சிக்கல்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு டிடிவி தினகரன் பயங்கரமாக போராடிட்டார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 வருஷமாச்சு அவர் தேர்தல் ஆணையத்தில் அவர் கட்சி பதிவு பண்ணி அவருக்கான ஒரு இதை பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. 2 வருஷம் கூட ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது. இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு 8 மாதம் தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓபிஎஸ் செப்டம்பர் 4 நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் ரொம்ப இழுத்தடித்து போட்டு விட்ருவாங்க. ஓபிஎஸ்ஸை வந்து கட்சியை வந்து அங்கீகரிக்காது, பதிவிட மாட்டாங்க, அப்புறமா நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுப்பாங்க. ஓபிஎஸ்க்கு இப்போ அந்த ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்குது. தனியாக கட்சி ஆரம்பித்தாலும் அந்த கட்சி மூலமாக அவர் நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவரை இந்த தேர்தலை சந்திக்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஓபிஎஸ் புதுசாக கட்சி தொடங்குறதுக்கும் இவ்வளோ பஞ்சாயத்தாயா, நான் என்னதாயா நம்புறது, என்னதாயா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கப்புறமா இவர் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கப்புறமா கூட்டணி வச்சு அதுக்கப்புறமா ஒரு தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது இப்போதைக்கு வந்து முடியாது. ஏன்னா பாஜக நினச்சதுன்னா தேர்தல் ஆணையத்தில் அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஓபிஎஸ்க்கு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இடைஞ்சலை கொடுப்பாங்க, காலதாமதம் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கே 1.5 வருஷம் ஆச்சு அப்படின்னா இது இவருக்கு வந்தெல்லாம் 2-3 வருஷம் கூட ஆகும். இந்த சட்டமன்ற தேர்தலை தாண்டி போயிடணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கு.
இப்போ ஓபிஎஸ் ஒரு வேளை கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அவர் குடும்பத்தில் இருக்கிற ரவீந்திரநாத்துக்கு அதில் உடன்பாடு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இல்ல நான் அதிமுக எடப்பாடி பழனிசாமியை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த வேலையை பண்ணுவார். அப்பா மகன் பிரச்சனையை உருவாக்குவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஓபிஎஸ் வந்து அங்கிட்டு போகிறாரு, தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ரவீந்திரநாத்தில் எடப்பாடி தரப்புலேருந்து பேசுவாங்க. தம்பி நீ இங்கிட்டே இரு, உனக்கு வந்து நான் தேர்தலுக்கு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு எல்லை வரைக்கும் தான் அவங்க. அதுக்கப்புறமா வந்து ஓபிஎஸ் அங்கிட்டு செல்வாக்கு ஆனார்னா ஓபிஎஸ்ஸை கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை அது வரைக்கும் வந்து ரவீந்திரநாத்தை வச்சு ஓபிஎஸ் எங்கே போட்டி போடுறாரோ அவருக்கு எதிராகவே வந்து நீங்கள் போட்டி போடுங்கன்னு சொல்லி அங்கே போட்டி போட வைப்பாங்க. இந்த மாதிரி வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்வார். ஏற்கனவே பாமகவில் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பா மகனுக்குள்ள பிரச்சனையாக்கி விட்டு இப்போ பிரச்சனை பெருசாக விஸ்வரூபம் எடுத்து கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதே போல் மதிமுகக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா துரை வைக்கோக்கும் மல்லை சத்யாவுக்கும் ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்தை உருவாக்கி விட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனைன்னு ஓடுது. எல்லாமே பாஜகவோட கூட்டணி வைக்கிற கட்சிகள் தான். இந்த கட்சிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார். ஒன்று திமுக உருவாகுதோ இல்லை பாஜக உருவாகுதோ இதெல்லாம் கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸை வந்து சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அதே சமயத்தில் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்களெல்லாம் வந்து அதிமுகவுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா எடப்பாடி இப்போ ஓபிஎஸ் வந்து தேர்தல் சமயத்துக்குள்ளே எதையாவது ஒன்று பண்ணி ஆகணும். தனி கட்சி ஆரம்பிக்கணும், இல்லை கூட்டணி வைக்கணும், அதுவும் விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா தனி கட்சி இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கூட்டணி வச்சா தான் இப்போ இந்த 3 எம்எல்ஏக்கள் வந்து ஓபிஎஸ் ஆதரிக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்க வைக்கணும். அவங்க நின்று அதுக்கப்புறமா அவங்க வெற்றி பெற்றால் தான் திரும்பவும் ஓபிஎஸ் ஆதரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ அவங்களுமே எதிர்பார்க்குறது ஓபிஎஸ் ஏதாவது செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் ஓபிஎஸ்ஸை நம்பி இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் இவங்க 3 பேருமே திடீர்னு வந்து அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியோட போய் சேர்ந்துட்டு எங்களுக்கு அதே தொகுதியை கொடுங்க, நாங்கள் நின்று ஜெயிச்ச தொகுதியை கொடுங்க, நாங்கள் நிற்கிறோம் திரும்பவும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து அவங்க திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கூட போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் ஓபிஎஸ்க்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, இந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ளே சண்டை இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது வந்து அதிமுக, பாஜக இவங்க 2 பேர் மட்டும்தான் கூட்டணிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற முடிவை திமுக எடுத்து வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வரும். விஜய் வந்து சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பார். எடப்பாடி அதிமுக, பாஜக கூட்டணி சிறுபான்மையினர் ஓட்டுக்கும் அதுக்குமே சம்மந்தமே கிடையாது. ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும். ஆனால் அவரால் பெருசாக வந்து பிரிக்க முடியாது. ஏன்னா அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறனால அவர் பெருசாக பிரிக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை திமுக தலைமைக்கு இருக்குது. அதே சமயத்தில் வந்து அதிமுக வந்து வலுவான கூட்டணிகள் உருவாகக்கூடாது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு கூட மறைமுகமாக ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் தோணுது. ஏன்னா கூட்டணிக்குள்ளே வர்றவங்கள ஓபிஎஸ் தென் மாவட்டங்கள்லேயும் சரி, டெல்டா மாவட்டங்களில் டிடிவி தினகரனும் சரி செல்வாக்காக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவங்க மூலமாக பல சதவீத வாக்குகள் வரும். ஒரு குறைஞ்சது ஒரு 4% வாக்குகளாவது வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட எடப்பாடி பழனிசாமி அவங்கள சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் மறைமுகமாக திமுகவை வந்து ஆதரிக்கிறாரு, திமுக கூட்டணியை வந்து வெற்றி பெற வைக்கணுங்கிற முடிவில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம அழிஞ்சாலும் சரி நம்ம கூட சேர்ந்து பாஜகவையும் குழி தோண்டி புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து திரும்பவும் எந்த கட்சிகளாவது கூட்டணிக்குள்ளே வருமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து வரவே இல்லை. அவரும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி பார்க்குறாரு, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் இந்த கட்சியெல்லாம் ஏற்கனவே அதிமுக, பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான். இவங்களே விலகி நிற்கிறாங்க. தேமுதிகலாம் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பிரிஞ்சு கிடக்கிறாரு. ஏற்கனவே புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்து நான் விஜயோட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பிட்டார். பாமகவுக்குள்ள ராமதாஸ், அன்புமணி மோதல், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து அதிமுகவுக்குள்ளே கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து தாவேகா ஒரு சைடு, நாம் தமிழர் கட்சி ஒரு சைடு இப்படின்னு சொல்லி அவங்க தாவேகா சைடில் ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்காரு. அதில் தான் ஓபிஎஸும் சேராரு, டிடிவியும் சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. நாம் தமிழர் கட்சி தனியாக தான், அவங்க எப்பயும் போல் வழக்கம் போல் ஆஸ் யூஸ்வல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. திமுகவுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா ஓபிஎஸோ டிடிவியோ கூட்டணி வச்சிங்கன்னா தாவேகாவோட கூட்டணி வைங்க. இப்போ வந்து புதுசாக வரவருங்க முடிஞ்ச அளவுக்கு பாமக, தேமுதிக இவங்களை எல்லாத்தையுமே வந்து திமுக வந்து அவங்க கூட்டணிகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கூட்டணியை வலுப்படுத்துகிறாங்க அப்படின்னாலும், இல்லை வலுப்படுத்த முடியல அப்படின்னாலும் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் இந்த கட்சிகள் எல்லாத்தையுமே அதிமுக, பாஜகவோட சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து தாவேகாவோட சேர்ந்தால் கூட பெரிய பிரச்சனை கிடையாது. அப்படி தாவேகாவோட சேர்ந்தால் கூட இவங்க அதிமுக ஓட்டுகளை தான் பிரிப்பாங்க. அதிமுக, பாஜகவுக்கு போகிற ஓட்டுகளை மட்டும்தான் பிரிக்க முடியும். திமுக கூட்டணியில் இருக்கிற ஓட்டுகளை அவங்களால பிரிக்க முடியாது. சிறுபான்மையின் ஓட்டை கொஞ்சம்
விஜய் பிரிப்பார். அது வந்து திமுகவோட வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு அந்த இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் தாவேகா கொஞ்சம் அப்படி எழுந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல கட்ட பிரச்சனைகளோட ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. தனி கட்சி ஆரம்பித்தாலும் பாஜக மேலிடம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி காலதாமதம் ஏற்படுத்துவாங்க. இந்த தேர்தலில் ஓபிஎஸ் தனி கட்சி அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குல்ல, இந்த கனவை வந்து செயல்படுத்த பாஜக விடாது. பாஜகவுக்கு நான் நல்லது தானையா பண்ணேன், பாஜக சொன்னதெல்லாம் கேட்டேனே, இப்போ பாஜக என்னவே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்களே அப்படின்னு ஓபிஎஸ் கதறினாலும் அதை பற்றி பாஜக கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்காக எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.